அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டிபிஎச்எஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த மகளிர் உதவித்தொகை 2500 ரூபாய், 6 கேஸ் சிலிண்டர், தமிழகம் முழுவதும் உள்ள பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் பணம் என அவர்களின் தேர்தல் வாக்குறுதிகள் பற்றிய திட்டங்கள் பற்றி வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பதற்காக திட்டமிட்டுள்ளது தாவேகா அரசு. தாய்மாமன் சீர் எனப்படும் பிறந்த குழந்தைக்கு மோதிரம் அணிவிக்கும் திட்டம் மட்டும் உடனடியாக அமலுக்கு வரும் என முதல்வர் விஜய் அறிவித்தார். வேறு எந்த திட்டமும் ஆட்சிக்கு வந்து 50 நாட்களுக்கு மேலாகியும் நடைமுறைக்கு வரவில்லை. இதில் எந்த திட்டத்தையும் அரசு அமல்படுத்தவும் இல்லை. தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் அமல்படுத்தப்பட்ட விடியல் பயணம் என்கிற பெண்கள் குறிப்பிட்ட வகை பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யும் திட்டம் தொடருமா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது. இது பற்றி நம்மிடம் பேசிய போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள், தமிழகம் முழுவதும் பெண்கள் இலவசமாக அனைத்து பேருந்துகளிலும் பயணம் செய்யலாம் என்று தாவேகா தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. தமிழகம் முழுவதும் 19,000 பேருந்துகள் இயங்குகின்றன. அதில் 7,000 பேருந்துகள் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய விடியல் பேருந்துகள். சென்னையில் மட்டும் 1500 விடியல் பேருந்துகள் இயங்குகின்றன. ஆரம்பத்தில் பழைய பேருந்துகளுக்கு முன்பக்கம் ரோஸ் கலர் பெயிண்ட் அடித்து அடையாளம் காண்பிக்கப்பட்டு பெண்கள் பயணம் செய்யும் விடியல் பேருந்துகளாக அறிவிக்கப்பட்டன. அதை கிண்டல் செய்யும் வகையில் லிப்ஸ்டிக் பேருந்துகள் என அழைத்தார்கள். ஸ்டாலின் அரசு புதிதாக வாங்கிய பேருந்துகள் அனைத்தையும் விடியல் பேருந்துகளாக மாற்றி பழைய ஓட்டை லிப்ஸ்டிக் பேருந்துகள் என்ற பிம்பத்தை மாற்றினார். பெண்கள் ஒய்யாரமான புதிய இலவச பேருந்துகளில் பயணம் செய்யும் இனிய சூழ்நிலை உருவாயிற்று. அத்துடன் ஸ்டால்வார்ட் என்கிற கம்பெனி மூலம் டிரைவர் மற்றும் கண்டக்டர்களை நியமனம் செய்தது திமுக அரசு. இப்பொழுது அந்த கம்பெனி தொடர்பை தாவேகா அரசு நிறுத்திவிட்டது. நிரந்தர பணியாளர்களாக சென்னை போக்குவரத்து மற்றும் மண்டலத்தில் 4300 தொழிலாளர்கள் தேவையுள்ளது. அதற்கு ஆள் எடுத்து 320 பேர் மட்டுமே தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மின்சார பேருந்துகளை அறிமுகப்படுத்தி இது கூடுதல் பேருந்துகள் என திமுக அரசு அறிவித்தது. ஆள் பற்றாக்குறை, கூடுதல் பேருந்துகள் ஆகியவற்றை கணக்கு காட்டி பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் 120 பேருந்துகளை தாவேகா அரசு நிறுத்திவிட்டது. இது பற்றி பொதுமக்களுக்கு எந்த அறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை. இலவச பஸ் வருமென காத்திருக்கும் பெண்களுக்கு ஏமாற்றத்தையே தாவேகா அரசு தந்து வருகிறது. இதன் மூலம் மாநிலம் முழுவதும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்கிற தேர்தல் வாக்குறுதியை மீறுவதோடு ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய இலவச பேருந்து திட்டத்திற்கே மூடுவிழா நடத்தியிருக்கிறது தாவேகா அரசு. பெண்களுக்கான இலவச பேருந்துகளை நிறுத்துங்கள் என்ற உத்தரவு தலைமைச் செயலகத்திலிருந்து அனைத்து போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் பறந்திருப்பதாக செய்தி வருகிறது. தமிழகம் முழுவதும் 7000 பெண்கள் விடியல் பேருந்துகள் படிப்படியாக நிறுத்தப்பட்டு வருகிறது. தென்காசியில் பெண்கள் விடியல் பேருந்து வரும் நேரத்தையும் ரூட்டையும் தனியார் பேருந்துகளுக்கு விற்றிருக்கிறார்கள் போக்குவரத்து அதிகாரிகள் என்கிறார்கள் போக்குவரத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள். மின்சாரத்திலும் 200 யூனிட் மின்சாரம் சலுகையாக தருவோம் என தாவேகா அரசு அறிவித்த அறிவிப்பையொட்டி அறிவிக்கப்படாத மின் கட்டண உயர்வு தமிழகம் முழுவதும் அமலாகியிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டு கரண்ட் பில்லும் தொட்டால் சாக்கடிக்கும் அளவிற்கு மின் விநியோக குளறுபடிகளோடு சேர்ந்து மக்களை வாட்டி வதைக்கிறது. டாஸ்மாகிலும் திமுக அரசு மீது குறை சொன்ன 10 ரூபாய் 20 ரூபாய் வசூல் குறையவில்லை. அடிப்படையான ஊதியம் கேட்டு போராடும் டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு அவர்கள் வாங்கும் ஒப்பந்த ஊதியத்தில் 20% உயர்வு என விஜய் அரசு ஏமாற்றியிருக்கிறது. அமலாக்கத்துறையால் டாஸ்மாக் ஊழல்வாதிகள் என விசாரணைக்குள்ளான சங்கீதா மற்றும் ஜோதி சங்கர் ஆகியோர் மதுபான கம்பெனிகளிடமிருந்து வெயிட்டாக மாமூல் வாங்கி தாவேகா அரசை குளிர்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். டாஸ்மாகில் விற்கப்படும் சரக்குகளின் விலையும் இந்த பட்ஜெட்டை ஒட்டி அதிகரிக்கும் என்கிறார்கள் பொருளாதார அறிஞர்கள். விவசாய கடன்களை விஜய் அரசு ரத்து செய்ததில் ஏகப்பட்ட குளறுபடிகள் என விவசாயிகள் தமிழகம் முழுக்க போராடி வருகிறார்கள். மின் வாரியத்திலும் போக்குவரத்திலும் நிர்வாகம் சரியில்லை என தொழிலாளர்கள் போராடி வருகின்றனர். மருத்துவ பல்கலைக்கழகங்கள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறியதால் மருத்துவ கல்வி கட்டணமும் அதிகமாக இருக்கிறது. இடஒதுக்கீட்டும் பின்பற்றப்படவில்லை என்ற கூக்குரல்கள் கல்வித்துறை வட்டாரங்களில் எழுந்திருக்கின்றது.
இப்படி சொன்னதை செய்யாததோடு மட்டுமல்ல, இருப்பதையும் காவு கொடுத்துவிட்டு சினிமா பாணி அரசை நடத்தி வரும் விஜய், அவர் அறிவித்த தாய்மாமன் சீர்திட்டத்தை கூட நிறைவேற்றவில்லை என்கிற குரல் பரவலாக மக்கள் மத்தியில் எழுந்து வருகிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இந்நிலையில் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்களை தாவைக்க அரசு தொடர்ந்து மாற்றி வருகிறது. ஏற்கனவே நான் முதல்வன், முதல்வன் படைப்பகம் திட்ட பெயர்களை மாற்றிய அரசு தற்போது மகளிர் விடியல் பயண திட்டத்திலும் கை வைத்துள்ளது. இத்திட்ட பெயரில் விடியல் என்பதை நீக்கி மகளிர் பயணம் என மாற்றியுள்ளது. நெல்லையில் ஓடும் 414 பேருந்துகளில் விடியல் என்பதை நீக்கியுள்ளதோடு பயணச்சீட்டுகளில் இடம்பெற்றிருந்த விடியல் என்ற பெயரை நீக்கியுள்ளது. இந்த மாற்றத்திற்கு திமுக கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.